Hi dear Sagos, this is Karthika. இந்த வீடியோ அபவுட் நான் பண்ண துரோகமும் தப்பும் அதனால ஏற்பட்ட விளைவும் அண்ட் தயவு செய்து இது மாதிரி யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சொசைட்டில நான் பண்ணின தப்புகளுக்கு லா படி பார்த்தா எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் நான் அது ரொம்ப சர்வ சாதாரணமாக ரொம்ப முன்னாடி இருந்து பண்ணிட்டே இருந்திருக்கேன். என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். யாரோ பண்ண ஒருத்தர் தப்புக்கு இன்னொருத்தரை நீ அசிங்கமா இருக்க, நீ அழகா பிறக்கல, உன்கிட்ட காசு இல்லை, உனக்கு படிப்பு வரல, நீ அன்லக்கி, நீ பேட், உனக்கு நீ வேர்ஸ், நீ இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு தப்பு நடக்குது, நீ வேர்த்தே கிடையாது, நீ எதுக்கு இப்படி பிறந்த, உன் மூஞ்ச பாரு, உன் கலரை பாரு, உன் ஸ்கின்னை பாரு இப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய தப்பு எனக்கு பண்ணும்போது நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே இந்த எல்லா பிளேமையும் போட்டிருந்தேன். நாட் ஒன்லி வேர்பலி, ஃபிசிக்கலியும் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், சூடு போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், நகத்தை போட்டு கீறி இருக்கேன். இவ்வளோ கொடுமைகளையும் இவ்வளோ துரோகத்தையும் நான் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பண்ணியிருக்கேன். ஆனாலும் கூட அந்த பர்சன் என் கூட இன்ன வரைக்கும் என் கூட நிற்கிறாங்க. இதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சாகிற வரைக்கும் அவங்க என் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப வெரி ஷுவராக எனக்கு தெரியும். அது யார் அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணது எனக்கு தான், இந்த உடம்புக்கு தான், இந்த உடம்புக்குள்ளே இருக்க என்னோட உயிருக்கு தான் நான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். யாரோ பண்ண தப்புக்கும், யாரோ விட்டுட்டு போனதுக்கும், யாரோ பண்ண துரோகத்துக்கும் நான் பனிஷ் பண்ணது எல்லாமே இந்த உடம்பு தான். ஆனால் இது தப்பு அப்படி கிடையாது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. லேட்டர் 20s தான் நான் அதை ரியலைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் ஆனது தான் இந்த செல்ஃப் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர், இது எல்லாமுமே. நான் என்ன லவ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு. யாராவது பண்ணுற தப்புக்கும், யாராவது பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் நீங்கள் உங்களையே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம உயிர் நம்மளை எதுவும் பண்ணிடாது, நம்ம உடம்பு நம்மளை விட்டு போயிடாதுன்ற தைரியத்தில் நம்ம எவ்வளோ பனிஷ் பண்ணுறோம் இந்த உடம்ப. யாரோ பண்ண தப்புக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க, உங்களை விட்டுட்டு போகிறதுக்காக சில்லியாக ரீசன் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ? ஒருவேளை நீ அழகாக இல்லைன்றதுனால தான் இது நடக்குதோ, ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குதோன்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க முடிவு எடுத்துட்டு தேடப்பட்ட காரணங்கள் தான் ஜோடிக்கப்பட்டது. அந்த ஜோடிக்கப்பட்ட காரணங்கள் தான் நீங்களா இருக்கணும்ன்றது எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. சுத்தி நின்று உனக்கு இது கிடைக்காது, நீ இதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கு இது பர்த்டே கிடையாது அப்படின்னு யாராவது கான்ஸ்டன்டா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு நபரா இருக்கலாம், பல நபரா இருக்கலாம். கேட்க வேண்டியது அவங்க குரல் இல்லை, உங்களுக்குள்ள கேட்குற உங்களுடைய குரல். உங்களால் அது முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இந்த உடம்போட அருமை அது சைலண்டாக நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து எதுனா நம்மளுடைய உடம்பு தான். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வேணும், சோகமாக இருந்தாலும் அது நம்ம கூடவே இருக்க போகிறது இதுதான். நாளைக்கு அழுதாலும் சிரிச்சாலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கூட இருக்க போகிறது உங்கள் உடம்பு தான். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்காதீங்க, செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட முக்கியத்துவத்தை விட்டே கொடுக்கக்கூடாதுங்கிற ஆட்டிடியூட் என்னோட லைஃப்பில் ரொம்ப லேட்டாக நிறைய அடிப்பட்டதுக்கு பிறகு எனக்கு கிடச்சிது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு யார் முக்கியம்னு கேட்டிருந்தா நான் வேற ஒரு பேர் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே உனக்கு யார் முக்கியம்னு கேட்டால் நான் என்ன தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கோத்ரூ பண்ண பேட்டில்ஸ் எல்லாத்துக்குமே என் கூட இருந்தது என்னோட உடம்பு தான். மனசு தடுமாறினா கூட என் உடம்பு என் கூடவே இருந்திருக்கு. நீ ஓடு நான் பார்த்துக்கிறேன்னு என் பின்னாடியே இருந்திருக்கு, என் கூடவே இருந்திருக்கு. ஸோ இதை பார்க்குற யாராவது ஒருத்தர் நான் பண்ணுற மாதிரி தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் கூடவே இருக்குது அப்படிங்கிறதுக்காக, சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சோதிக்காதீங்க. இது என் லைஃப்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை தேவைப்படும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க கூட இதை ஷேர் பண்ணலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு ஏதாவது பேசணுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளைவும் பண்ணுங்கள். அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம். திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் உங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு காய்ஸ். லவ் யோர் செல்ஃப், லவ் யோர் பாடி, லவ் யோர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.